ரூ. 2000 மளிகை செலவு. 2 பேர் இருக்கிற வீட்டுக்கு தேவையான மளிகை செலவு இவ்வளவு தான். நான் 2 பேர்த்துக்கு தேவையான மளிகை செலவு ரூ. 2000 தான் ஆகும். இது கம்மியாக தான் இருக்குது இதில். அதனால் 2 பேர் இருக்கிற வீட்டுக்கு தேவை வந்து மளிகை செலவு ரூ. 2000 தான் வரும். நீங்களும் இந்தமாரி சிக்கனமாக பண்ணி இருங்க. ஒரு மாதத்துக்கு தேவையான மளிகை செலவு இன்றைக்கி நான் பண்ணி தந்துட்டோம். அது என்னென்னு பார்க்கலாம். இந்த பாக்ஸில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஆன மளிகை செலவு எவ்வளோன்னு வச்சு பார்த்தீங்கன்னா பில்லை கட்டுற பாருங்க. பாருங்கள், 1627 ரூபா மளிகை செலவு லிஸ்ட்டு வந்துருக்குது. இது வந்து சில பொருள்கள் வாங்கலை, சில பொருள்கள் இங்கே லூஸில் வாங்கினது, அப்புறம் ஏற்கனவே பொருள் இருக்கிறது. இதெல்லாம் சேர்த்துனா எப்படியும் 2000 மளிகை செலவு வரும். அதனால் நீங்களே இந்தமாரி ஒரு மாதத்துக்கு தேவையான மளிகை செலவு வாங்கிட்டீங்கன்னா பணத்தை ரொம்ப மிச்சப்படுத்தலாம். வாங்க நம்ம என்னென்னு வாங்கியிருக்கிறோங்கிறத ஒவ்வொன்றா பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா கருப்பு திராட்சை. இது ரத்த ஊருன்னு சொல்கிறதுக்காக இது ஒரு வாங்கிடுச்சு. பாதாம் முந்திரி ஏற்கனவே இருக்குது, அதனால இதை மட்டும் இந்த மாதம் வாங்கியாச்சு. இல்லைன்னா அதுவும் இந்த மாதம் வாங்கியிருப்போம். முட்டை 7 முட்டை தான் வாங்கினேன். ஒரு ஒரு இதே வாங்கலான்னு பார்த்தேன். ஒரு அட்டையை 30 முட்டை வரும். சரி இதே போதும்ன்ட்டு இதே போதும், அப்புறம் வாங்கிக்கலாம் லூஸில் அப்படின்ட்டு. கடுகு இதெல்லாம் ஒரு மாதத்துக்கு வரும். இது எக்ஸோ பாரு, மஞ்சத்தூள், இது பார்த்திங்கன்னா பொன்வண்டு சோப்பு, சர்க்கரை 1/2 கிலோ வாங்கினோம். டீ குடிக்க மாட்டோம், சரி அதுக்காவது இருக்கட்டும். பால்கீழ் குடித்தாங்களா, வைப்பு குடித்தாங்களா அப்படின்னு வாங்கினோம். தேங்காய் எண்ணெய், கோகோனட் ஆயில். அப்புறம் இது பார்த்திங்கன்னா இது துணி வாசனையாக இருக்கிறது, கம்ஃபோர்ட்டு, இதை வாங்கலாம். அப்புறம் தூளுப்பு, இது 2 மாதத்துக்கிட்ட வரும். இந்த முட்டை உடஞ்சிரும். புளி காக்கெல்லாம் வாங்கினேன். இது பார்த்திங்கன்னா ரின் பவுட்ரு. இது வந்து எப்படியும் 1/2 கிலோ ஒரு மாதத்துக்கு வரும், 1/2 கிலோ. அப்புறம் இது மட்டன் மசாலா இது வாங்கணும். இது சாம்பார் பொடி 100 கிராம், மட்டன் மசாலா 100 கிராமு, இதெல்லாம் வாங்கணும். இது கிளினிக் ப்ளஸ் சாம்பு ஒரு சாரமே வாங்கணும். கிளினிக் ப்ளஸ் சாம்பு. இது கம்ஃபோர்ட் உடஞ்சிருச்சு அடையுது. இதில் தனியாக கட்டி கொடுக்க சொன்னால் தனியாக கட்டி கொடுக்கல, வாசம் வருது. கம்ஃபோர்ட் உடஞ்சிருச்சு. சோப் பவுட்ரு இதெல்லாம் நீங்கள் வாங்கினீங்கன்னா தனியாக கட்டி கொடுக்க சொல்லுங்கள். செல்லு பேட்டரிக்கு கடிக்கிறதுக்கு. சாப்பிட ஐட்டத்தில் இதெல்லாம் கலக்கக்கூடாது. கலந்தீங்கன்னாவே இங்கே பாருங்கள் போய் ஒரு கம்ஃபோர்ட் உடஞ்சி இதாகிருச்சு. சாப்பாட்டில் இதெல்லாம் அடிச்சு ஆயிடுச்சு, இதெல்லாம் பட்டுருச்சு, இதெல்லாம் வாசம் வருது. அதனால் நீங்கள் வாங்கினீங்கன்னா இந்தமாரி பாத்திரம் கழுவுறது, வாஷ் பண்ணுற பவுட்ரு, சோப்பு இதெல்லாம் தனியாக ஒரு கவரில் தான் இதுமாரி போட்டு கட்டி கொடுக்க சொல்லுங்கள். இப்படி தான் கட்டி கொடுப்பாங்க. இந்த மாதம் இங்கே கட்டி கொடுக்கல, மறந்துட்டாங்களாட்டிக்குது. அதெல்லாம் வாங்கியாச்சு. இது பார்த்திங்கன்னா இதுவும் கடலெண்ணெய் தான், இதுவும் கடலெண்ணெய் தான். ரெண்டுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டுன்னா, இது வந்து பிராண்டடு, இது வந்து பிராண்டடு இல்லை. அதனால் இது மிஸ்டர் கோல்டு, இது பிராண்டடு இல்லை. இது கடலெண்ணெய் பாமாயில் 2 மிக்சிங்கு. இது பியூர் கடலெண்ணெய். இது ரேட் அதிகமாக, இது ரேட் அதிகமானு பார்க்கலாம். இதே போட்டிருப்பாங்களே. இது பார்த்திங்கன்னா 170 ரூபா வருது, அந்த லிங்கம் கடலெண்ணெய். இது 190 ரூபா வருது.
மிஸ்டர் கோல்டு கடலைன்னா 190, இது 170. இன்னும் 70, 80, 90, 20 ரூபா தான் இது ரேட் அதிகம். இது லூஸில் வாங்கினா 1/2 லிட்ரு 80 ரூபா, 8 8 16 ரூபா தான் வருது. ஆனால் 170 ரூபா போட்டிருக்காங்க. அப்படின்னா வாரம் இதையே வாங்கிக்க வேண்டியதான். அது 20 ரூபா தானே அதிகம். இது நல்லா இருக்கும். இது கொஞ்சம் பாமாயில் கலந்துருக்குது. இது சுத்தமான கடலெண்ணெய். இதே வாங்கிக்கலாம். இது பூண்டு, இது லூஸில் வாங்கினது. இது ஒரு 2 வாரத்துக்கு வரும். அப்புறம் 10 15 சந்தையில் போய் சந்தையில் தான் வாங்குவோம் பூண்டு தனியாக வாங்கியாச்சு. அது கடலெண்ணெய். இது சுண்டல் 1/4 கிலோ வாங்கினது. 1/2 கிலோ வாங்குவோம். சரி இந்த 1/4 கிலோ போதும், 1/4 கிலோ வாங்கியாச்சு. சுண்டல் ஊற வச்சு சாப்பிட்றதா சாப்பிடுவாங்க வீட்டில். இது கொத்தமல்லி, கறி ஆட்டினா கறி குழம்பு வச்சா கறி ஆட்டி வச்சுக்குவாங்க. இது பார்த்திங்கன்னா வெந்தயம். இது பார்த்திங்கன்னா பருப்பு, துவரம்பருப்பு 1 கிலோ ஒரு மாதத்துக்கு வரும். இது உளுந்து 1 கிலோ. அப்புறம் உப்பு, பச்சை பயிறு, அதாங்க பாருங்கள் ஊற்றிச்சு பாருங்கள். இந்த மாதிரி தான் ஊற்றும். நீங்கள் இந்த எதையும் தனியாக கட்ட வேணும். இதெல்லாம் இங்கே பாருங்கள், நல்லா வெயிட்டுக்கு அதுக்கும் எல்லாம் அடியில் போட்டு கொடுத்தாங்களா, உடஞ்சிருச்சு கம்ஃபோர்ட்டெல்லாம். கம்ஃபோர்ட்டு இந்த சோப்போட்டெல்லாம் தனியாக ஒரு கவரில் போட்டு கட்டி இனிமேட்டு வாங்கிட்டு வரணும். ஒரு உடஞ்சி எப்படி ஆயிடுச்சு பாருங்களா. அதனால் இதுமாட்டு ஒட்டுக்க போடக்கூடாது. இந்தமாரி பார்த்து வாங்குங்க. அப்புறம் டாட்டா சால்ட்டு இதுதான் வாங்குவோம். பிராண்டட் தான். உப்பெல்லாம் பிராண்டட் தான் வாங்குவோம். மற்றபடி இதுலேயும் பிராண்டட் வாங்கலாம். பருப்பும் பிராண்டட் வாங்கலாம். உதயம் பருப்பு, நந்தி பருப்பு, நந்தி உளுந்து இது கூட வாங்கலாம். சரி அது கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்குமோ அப்படிங்கிறதுனால தான் இது வாங்கிட்டோம். 120 170 ரூபாய்ங்கிறனால. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, பாய்.